1 கொரிந்தியர் 6:14 தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், ஆகையால் நம்மையும் அவரை போல் மரித்தோரிலிருந்து எழுப்புவார். 1 கொரிந்தியர் 15:12 முதல் 19 அதிலே முக்கியமாக 13, 16 வசனங்களை வாசித்து பார்த்தால் எனக்கே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நமக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால், நல்ல கவனிங்க, இது நானா சொன்னா எனக்கு நடுக்கம் வந்துடும். ஆனா பவுல் சொல்லியிருக்கிறாரு, அகத்தூண்டுதலால் சொல்லியிருக்கிறார். நமக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலப்பா. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. If there is no resurrection for us, Christ is not risen. எப்பா, எவ்வளவு தூரம் நீங்க போறீங்க? அங்க வரைக்கும் போகணுமா? அப்போ ஏன் அவ்வளவு தூரம் அவர் தைரியமா போறாரு? கிறிஸ்துவே உயிர்த்தெழவில்லை, நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ உயிர்த்தெழுதலில் மேன்மையான அந்த உயிர்த்தெழுதலில் பவுலுக்கு இருந்த ஆணித்தரமான விசுவாச பிடிப்பை பாருங்க. See his in-depth faith on that better resurrection. 2 கொரிந்தியர் 4:14 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார். பிலிப்பியர் 3:20-21 அவர் என்ன சொல்கிறார்? பவுல், கண்ணீரோடு சொல்கிறேன், அப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன் என்று சொன்னார். ஸ்டான்லி ஆகிய நானும் உங்கள் முன்னால் கண்ணீரோடு தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அநேகர்னா விசுவாசிகள் இல்ல, அநேக பிரசங்கிமார் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அது என்ன வேறு விதம்? அவர்கள் தேவன் இந்த மத்திய பிரதேசம் வயிறு, அவர்கள் தேவன் வயிறு. எப்பொழுது பார்த்தாலும் இந்த பூமிக்குரியவைகளையே பற்றி பேசுவார்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றியே பேசுவார்கள். அப்பொழுதுதானே கூட்டம் வரும். சோ பூமிக்குரிய உழைச்சியே தான் பேசுவாங்க. இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் மேல கோபம் இல்லப்பா, கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். வசனத்தை கவனிச்சு படிக்கணும். கிறிஸ்துவ தான் சொல்லுவாங்க, இயேசுநாதரை தான் சொல்லுவாங்க, உயர்த்துற மாதிரி இருக்கும், பைபிளை தான் வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க கிறிஸ்துவுக்கு பகைஞர் இல்ல, அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்படி தலையை நிமிர்ந்து அப்படி சொல்றாரு. நாமோ நமது குடியிருப்புன்னு சொல்லல, நமது குடியிருப்போ. பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பயில் பிடிச்சிருக்கீங்க இந்த சர்ச்சில். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. நமது குடியிருப்போ அங்கே இருந்து நம்முடைய இரட்சகர் கர்த்தராக இயேசு வர காத்திருக்கிறோம். எதற்கு? இந்த அற்பமான சரீரத்தை மகிமை உள்ள சரீரமாக மாற்றுவதற்கு அங்கே இருந்து காத்திருக்கிறோம். கொலோசையர் 3:4 கிறிஸ்துவாகிய இப்பொழுது நமக்கு ஜீவனாயிருக்கிற கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவோம். 1 தெசலோனியர் 4:16-17 பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் சொல்லுகிறதாவது, இது எங்களுடைய இமேஜினேஷன் இல்ல, இது அங்கிருந்து பெற்ற இன்ஸ்பிரேஷன். இது நாங்களாகவே யூகித்து கொண்ட கற்பனை அல்ல, எங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு. நீங்க 1 தெசலோனிக்கேயர்ல மொத்தம் 5 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் 2ஆம் வருகையை குறித்த ஒரு செய்தி இருக்கும். 2ஆம் வருகையை பற்றி பேசணும்னா 1 தெசலோனிக்கேயர் எடுத்து நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதில் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக இருக்கிறார். அப்படித்தானே? முதற் பலன்.
முதற் பலன் சொல்லலாம், அல்லது முதற் கனி, முதற் பழம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பழங்கள்லாம் வருது இல்லையா, பழ மரங்கள், அதுவும் குறிப்பாக அந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளிலே வருகிற மரங்கள், ஆரம்பத்தில் கொஞ்சம் பழங்கள் வரும், சாப்பிடலாம். அது 100% டேஸ்டியா இருக்காது, கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும். அது முதற்கனி. பிறகு ஃபைனல் ஃப்ரூட், ஃபர்தர் ஃப்ரூட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு முதிர்கனி. அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஃபைனல் ஃப்ரூட்ஸ். முதற்கனி வேற, முதிர்கனி வேற. இப்போ கிறிஸ்து முதற்கனியாய் வந்தார். நல்லா கவனிங்க, அவர் முதற்கனியாய் வந்தார். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம், சரியா, அவரோட கூட அந்த முதிர்கனிகளையும் நாம் பெற்று அனுபவிப்போம். கைதட்டுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு கைதட்டுங்க. எனக்கு குதிக்கணும் போல இருக்கு, இதுக்கு மேல என்ன குதிக்கணும் போல இருக்கு. அதான் ஒரு நேரம் நான் ஒரு நாள் பாடினேன், துதிப்போம் அல்லேலூயா பாடினா, வாலிபர் கூட்டத்தில் இந்த பாட்டை பாடினாங்க. என்னப்பா துதிப்போம், சொல்லுப்பா, குதிப்போம் அல்லேலூயா பாடின்னு சொன்னேன். வாலிபர் நிறைய குதிச்சாங்க. எதுக்குன்னா, பைபிளை படிக்கும்போது கர்த்தரின் சத்தம் மான்களை துள்ள பண்ணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் பைபிளை திறந்து படிச்சு என்னோட இருதயத்தில் ஒரு துள்ளலோடு நான் வெளியே வாக்கிங்க்கு வர்றேன். பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்ன நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஆமா, பவுடர் போட்டு வருவேன், அது வேற விஷயம். ஆனாலும் நல்லா உற்சாகமா வருவேன், ஏன்னா காலையில் பைபிள் படிச்சிட்டேன்ல. இன்றைக்கு நாம் எல்லாரும் அனுபவித்திருப்பது ஆன்மீக உயிர்த்தெழுதல். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய நம்மை அவர் உயிர்ப்பித்தார். ஏற்கனவே அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு வந்துருச்சு. இது ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன். ஆனா இனி வரப்போகிற மேன்மையான உயிர்த்தெழுதல் அது உடற்பூர்வமான சரீர பிரகாரமான ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கும். எபேசியர் 2:1 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இன்னும் நான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறேன். ஃபவுண்டேஷன் போட்டேன், இப்போ நான் பிளிந்த் பீம் போட்டாச்சு. இனிமே நான் பிளிந்த் பீமுக்கு மேல உங்களுக்கு நான் கட்டடத்தை நான் இப்பொழுது எழுப்ப போறேன். ஏன் இது இன்னும் இவ்வளவு மேன்மையான உயிர்த்தெழுதல் சொல்றதுக்கு அப்படி என்ன ஒரு இன்னும் பெரிய காரியங்கள் இருக்கு? 1, 2, 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போற. நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை 3 அனுபவங்களாக பிரிக்கலாம். ஒன்று சால்வேஷன், ரட்சிப்பு. 2 சாங்டிபிகேஷன், சுத்திகரிப்பு. 3 ட்ரிபியூலேஷன், பாடு அனுபவிப்பு. ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, பாடு அனுபவிப்பு. உங்களுக்கு எல்லாம் இது ஈஸியா மனப்பாடமா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணி எதுகை மவனையோட வார்த்தைகளை நான் பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணாதான் அப்படி வரும், சரியா? முதல்ல ரட்சிப்பு, 2வது சுத்திகரிப்பு, 3வது பாடு அனுபவிப்பு. இந்த 3ஐயும் இப்ப நான் பேச போறேன். இந்த 3இன் அடிப்படையில் நீங்கள் முடிவுக்கு வரும் பொழுது, ஆமா மெய்யாகவே இது மேன்மையான உயிர்த்தெழுதல் என்கிற முடிவுக்கு வருவீர்கள். 1 ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பையும் நாம் முக்காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand salvation also in 3 tenses. Salvation past, கடந்த கால ரட்சிப்பு. Salvation present, நிகழ்கால ரட்சிப்பு. Salvation future, எதிர்கால அல்லது வருங்கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பு என்றால் என்ன? அது பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை. Salvation past means deliverance from the penalty of sin. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம். நீ பாவம் செய்தால் அதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலைக்கிரயம் அது என்னது? மரணம், அது சாவு, அது நித்திய மரணம். யோவான் 3:18 இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறான்.
அவனுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புலாம் இப்ப சொன்னீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஆக்கினைங்கிற வேர்டெல்லாம் புரியவே புரியாது, இந்துக்களுக்கு சுத்தமா புரியாது. அதனால இந்துக்களுக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள் மாத்துங்க. ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை, அவன் சாதாரணமாவே தமிழ் தெரியாது, இது வேற ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லாதீங்க. தண்டனை தீர்ப்பு அவனுக்கு கிடையாது.